ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sesha Chinese Veg கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனல் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ப எல்லா விஷயத்தையும் சேர்த்துருக்கேன். நான் 2 அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜீரா காச போகிறதில்ல, ஜஸ்ட் இது தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் சர்க்கரையை. அப்போ நம்ம ஜீரா காசம் கொஞ்சம் ஈஸியாக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்ச வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே இது நல்லாவே ஊறி இருக்கும். பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக ஊறுதுன்ட்டு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இன்னுமே நல்லா ஊறி இருக்கும், கரைஞ்சிருக்கும். அதனால தான் இப்போ நான் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 அழாக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அழாக்கு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு அழாக்கு நம்ம மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 அழாக்கு கடலை மாவு, 2 அழாக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம இப்போ அந்த மாதிரி ஊற வச்சுட்டோம் இல்லையா, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே அது நல்லாவே ஊறி இருக்கும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஊற வச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த கடலை மாவோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கலருக்காக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வேறு கலர்ஸ் கூட நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கொஞ்சம் உப்பு டேஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பீட்டர் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இதை தண்ணி ஊற்றி கரைக்கும் அது ஒரு இடத்துல ஒரு உப்பாக போய் தங்கிடும், இல்லைனா மஞ்சத்தூள் ஒரு பக்கம் தங்கிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதனால தான் இப்போ நான் கேஸில் ஒரு பானை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஜாராவை வச்சு நான் பூந்தி போட போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து ஊற்றி நம்ம பூந்தி போட்டுக்கலாம். பூந்தி போடும்போது நீங்கள் அந்த ஜாராவை ஆட்டிக்கிட்டே போடணும். அப்போ தான் மாவு மேலேயே தங்காமல் நமக்கு கீழே பூந்தியாக விழும். ஏன்னா ஓட்டை சின்னதாக இருக்கிறதுனால நிறைய மாவு ஊற்ற ஊற்ற போய் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆட்டிக்கிட்டே போடுங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லோ கலருக்கு மஞ்சத்தூளே போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணால் கலரும் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணவே தான் இப்போ இந்த பூந்திலாம் எல்லோ கலரில் வருது. ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லாவே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நல்லாவே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த சர்க்கரை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே ஊறி இருந்தது. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இதை வச்சிடலாம். இந்த பீட்டரை வச்சு தான் நான் நல்லா கலக்கி விட்டுக்க போகிறேன். நம்ம கேஸில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதை நல்லாவே கரையும், நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக ரெடி ஆகும். நான் ஃபுல்லாக ஜீரா ஆகலை, கொஞ்சம் ஜீரா ஆனதுக்கப்புறமே நான் வடிகட்டிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம கேஸில் வச்சா தான் டஸ்ட்டெல்லாம் மேலே வரும். அப்போ இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டோன்னா டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதனால தான்
நான் ஒரு வேறு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டிக்க போகிறேன். அப்போ டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த வடிகட்டிலேயே நின்றுடும், நமக்கும் டஸ்ட்டு வந்து வராது. அதனால தான் கொஞ்சோண்டு சுட வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. ஃபுல்லாக வந்து பாக காசிடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி லைட்டாக சுட வச்சுட்டு வடிகட்டிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இதில் டஸ்ட் இருக்காதுன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பி நான் அதே பாத்திரத்தில் ஊற்றி பாகு காசிக்க போகிறேன். நான் எல்லாமே இன்றைக்கி எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஓகே, பாருங்கள் நல்லாவே சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ நீங்கள் வந்து பாகு காசும் போது மட்டும் அப்பப்போ வந்து நமக்கு வேண்டிய கம்பி பதம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு இது மாறினாலும் வந்து நமக்கு டிஷ்ஷே ஒழுங்காக வராது. அதனால தான் இப்போ லைட்டாக தான் ஒரு கம்பி பதம், சின்னதாக ஒரு கம்பி பதம் தான் வருது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுக்கிறேன். இந்த டைமில் ஏலக்காவை நல்லா நசுக்கி இதில் போட்டுக்க போகிறேன். அது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கேஸில் இருக்கும் போதே போட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க சாரெல்லாம் நல்லாவே இந்த ஜீராவில் இறங்கிடும். பாருங்கள், நானும் அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போது லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இந்த ஒரு கம்பி பதமே கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஜீராவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பவுலில் நம்ம வந்து அந்த பூந்தியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இந்த ஜீராவை ஊற்றிக்க போகிறேன். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை திடீர்னுட்டு வந்து சர்க்கரை பாகு அதிகமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கலாம். அதனால தான். ஏன்னா ஸ்வீட் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து அதுவே கரெக்டாக இருந்தது. அதனால நான் வந்து மொத்தமாக ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து கிராம்பை வந்து நெய்யில் வறுத்துக்கிறேன். இந்த கிராம்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண உடனே வந்து நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. நானும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த டிஷ்ஷுக்கு அடிஷ்னலாக நெய் ஊற்றவே இல்லை. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஜீராவையும் பூந்தியும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம கேஸில் வச்சு கலரிக்கணும். அதனால் நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கேஸில் வச்சு கொஞ்ச நேரம் கலரிக்கிறேன். கொஞ்ச நேரம் கலரிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வந்து ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் பாருங்கள், ஜீரா எவ்வளோ இருந்தது, ஆனால் அதை நல்லாவே இது வந்து உறிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் பிடிச்சிக்க போகிறேன். நான் நல்லா ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான லட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் சேஷ சாய்னீஸ் வெஜ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.